ஒரு பெரிய காட்டுக்கு அருகில் பாரஸ்ட் ஆபீசராக வேலை செய்யும் ஒருவரின் மகன் பாலு வாழ்ந்து வந்தான். பாலு 6ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு நல்ல பையன். பாலு வாழ்ந்த வீடு மிகவும் பாதுகாப்பானது. அந்த வீட்டைச் சுற்றி 20 அடி உயரம் கொண்ட மின்வேலி இருந்தது. அதனால் பாலுவின் அம்மா நிம்மதியாக இருந்தாள். ஒரு நாள் பாலு மொட்டை மாடியில் பட்டம் விட்டுக் கொண்டிருந்தான். அவனது அம்மா சொன்னாள், பாலு, நான் கிச்சனில் இருக்கேன், இங்கேயே விளையாடு, வெளியே எங்கும் போகக்கூடாது. சரி அம்மா என்று பாலு சொன்னான். அப்போது திடீரென்று பலத்த காற்று அடித்தது. பாலுவின் பட்டம் பறந்து வேலியைத் தாண்டி காட்டுக்குள் விழுந்துவிட்டது. பாலு சற்று யோசித்தான். அம்மாவுக்கு தெரியாம சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துடலாம் என்று நினைத்து மெதுவாக கதவை திறந்து காட்டுக்குள் சென்றான். கொஞ்ச தூரம் சென்றதும் பாலு பயந்து நின்று விட்டான். அவன் முன்னால் தூரத்தில் ஒரு சிறுத்தை நின்றது. பாலு ஓடவில்லை, கத்தவும் இல்லை. அவன் புத்திசாலியாக யோசித்தான். நான் நேராக ஓடின ஆபத்து என்று நினைத்து மரங்கள் இருந்த பக்கமாக ஓடினான். ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்தான். அருகிலிருந்த முள் செடியிலிருந்து சில முள்களை எடுத்தான். அவற்றை மரக்குச்சிகளில் சொருகிக் கொண்டான். சிறுத்தையின் கண்ணை குறிவைத்துதான் தாக்க வேண்டும், அப்போதுதான் தப்பிக்க முடியும். என்ன நடந்தாலும் தைரியமாக இருக்கணும் என்று மனதுக்குள் சொன்னான். அப்போது அவன் முகத்தில் ஏதோ மெதுவாக பட்டது. அது அவனது பட்டத்தின் நூல். பாலு மேலே பார்த்தான். பட்டம் மரத்தின் மேல் இல்லை, சிறிது தூரத்திலிருந்த புதரில் சிக்கியிருந்தது. பாலுவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. அவன் பட்டத்தின் நூலை மெதுவாக விட்டு இழுத்தான். புதர் அசைந்தது. சிறுத்தை அதை பார்த்து, அங்கே யாரோ இருக்காங்க என்று நினைத்து அந்த பக்கம் ஓடியது. அதே சமயம் பாலு வேகமாக வீட்டை நோக்கி ஓடினான். கேட்டை திறந்து டக் என்று மூடிவிட்டான். பாலு பெருத்த மூச்சு விட்டான். ஏமாந்த சிறுத்தை திரும்பி காட்டுக்குள் சென்றுவிட்டது. பாலுவின் அம்மா ஓடி வந்து, பாலு, அங்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டுக்குள் வா என்று சொன்னாள். பாலு தலையாட்டி, சரி அம்மா என்று வீட்டுக்குள் சென்றான். அன்று முதல் பாலு ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டான். நல்ல குழந்தை சொன்னதை கேட்கணும். ஆபத்தான நேரத்தில் பயம் இல்லாமல் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும்.